welcome back to Learn with Shyam. இன்னைக்கு வீடியோல வந்துட்டு நம்ம a and the இது மூணையுமே வந்துட்டு எந்தெந்த பிளேசஸ்லலாம் யூஸ் பண்ண முடியாது, அதாவது நோ ஆர்டிகல்ஸ் எங்கெல்லாம் வரும் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி Learn with Shyam சேனலுக்கு இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற நியூ வீடியோஸ் எல்லாமே நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். So first one, plural formக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம the யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. சோ ஸ்பெசிபிக்கான விஷயத்துக்கு நீங்க வந்துட்டு plural formக்கு முன்னாடி the யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் bring the pens அப்படின்னா அந்த பென்ஸை எடுத்துட்டு வாங்க. சோ நீங்க ஸ்பெசிபிக்கா சொல்றீங்க, அதனால the யூஸ் பண்றீங்க. பட் இதுவே நீங்க வந்துட்டு ஜெனரலைஸ்டா சொல்லும் போது அந்த இடத்துல வந்துட்டு நீங்க எந்த ஆர்டிகலையும் யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் I like flowers அப்படின்ட்டு சொல்றோம், எனக்கு பூக்கள் பிடிக்கும் அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல வந்துட்டு flowers அப்படிங்கறது வந்துட்டு நம்ம plural ஃபார்ம்ல தான் சொல்றோம். பட் அதை ஜெனரலா சொல்றோம் இல்லையா, எனக்கு பூக்கள் பிடிக்கும் அப்படின்னு தான் சொல்றேன். இந்த பூ பிடிக்கும், அந்த பூ பிடிக்கும் அப்படின்ட்டு பர்டிகுலரா மென்ஷன் பண்ணி சொல்லல இல்லையா. சோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம எந்த ஆர்டிகல்ஸுமே வந்துட்டு யூஸ் பண்ண முடியாது. I like the flowers அப்படின்ட்டு சொல்ல முடியாது. அப்படி சொன்னீங்கன்னா நீங்க ஸ்பெசிபிக்கா சொல்றீங்க அப்படின்ட்டு அர்த்தம். அதே மாதிரி snakes are poisonous அப்படின்னு சொல்றோம், அதாவது பாம்புகள் விஷத்தன்மை கொண்டது அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல வந்துட்டு நீங்க எந்த ஆர்டிகலையும் யூஸ் பண்ண முடியாது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், அதே மாதிரி அன்கவுண்டபிள் நவுன்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஜெனரலைஸ் பண்ணும் போதும் நீங்க வந்துட்டு அதுக்கு முன்னாடி எந்த ஆர்டிகல்ஸும் யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் மில்க், வாட்டர், ஏர், லவ், ஜாய், ஹாப்பினஸ் இதெல்லாம் சொல்ற இடத்துல வந்துட்டு நீங்க வந்துட்டு இப்போ இதை ஜெனரலைஸ் பண்ணி சொல்றீங்க அப்படின்னா அந்த இடத்துலயும் வந்துட்டு நீங்க வந்து எந்த ஆர்டிகல்ஸையும் யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் மணி மேக்ஸ் மெனி திங்ஸ் அப்படின்னு சொல்றோம், அதாவது பணம் பத்தும் செய்யும் அந்த ப்ராவர்ப் இருக்கு இல்லையா, அதோட இங்கிலீஷ் மீனிங் தான் இது. இதை வந்துட்டு இப்போ நம்ம ஜெனரலைஸா சொல்றோம், பணம் வந்து எது வேணாலும் பண்ணும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. சோ இந்த இடத்துல வந்து த மணி மேக்ஸ் எனிதிங் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்ப வந்துட்டு இந்த பணம் அப்படின்ட்டு அர்த்தம். சோ பணம் பத்தும் செய்யும் அந்த இடத்துல வந்துட்டு நீங்க ஜெனரலைஸ்டா சொல்லும் போது எந்த ஆர்டிகல்ஸையும் யூஸ் பண்ணக்கூடாது. எஜுகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்றோம். சோ எல்லாருக்குமே வந்துட்டு கல்விங்கிறது முக்கியம் அப்படின்னு ஜெனரலா சொல்றோம் இல்லையா. சோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம த யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன், பேர்லாம் சொல்றீங்க இல்லையா, அந்த அதுக்கு முன்னாடியும் நீங்க வந்துட்டு எந்த ஆர்டிகலையும் யூஸ் பண்ண முடியாது. த ஷியாம், ஏர், ராம் அந்த மாதிரியா சொல்லுவீங்க. சோ ஷியாம், ராம் அப்படின்னு தான் சொல்லுவீங்க. ஹிஸ் நேம் இஸ் ராம், ஹர் நேம் இஸ் ஷியாம் அப்படின்னு தான் சொல்லுவீங்க. இல்லைன்னா ஐ எம் ராம், ஐ எம் ஷியாம் அப்படின்னு தான் சொல்லுவீங்க. இதுக்கு முன்னாடியும் வந்துட்டு எந்த ஆர்டிகல்ஸும் நீங்க யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி இப்போ வந்துட்டு கண்ட்ரிஸ் நேம்லாம் இருக்கு இல்லையா, சோ அதுக்கு முன்னாடியும் ஜெனரலா வந்துட்டு நீங்க ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. சோ இந்தியா இஸ் மை கண்ட்ரி தான், இந்தியா இஸ் மை கண்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி தான் எல்லா கண்ட்ரீஸ்க்கும் வந்துடும். சோ இந்தியா, ஜப்பான், சைனா இந்த மாதிரி கண்ட்ரீஸ்க்கெல்லாம் வந்துட்டு நீங்க முன்னாடி எந்த ஆர்டிகல்ஸும் சேர்க்க கூடாது. இதுல சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு, அது என்னன்னு பாத்தீங்கன்னா குரூப் ஆஃப் கண்ட்ரீஸ். அது என்ன குரூப் ஆஃப் கண்ட்ரீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ பல நாடுகள் சேர்ந்து இருக்கும், அதை வந்துட்டு மெயினா ஒரு நேம்ல வந்துட்டு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் த யுனைடெட் ஸ்டேட்ஸ், த யுனைடெட் கிங்டம், த பிலிப்பைன்ஸ், த நெதர்லாண்ட்ஸ் அந்த மாதிரி சொல்லுவோம். சோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஒரு கண்ட்ரிக்குள்ளேயே நிறைய குட்டி குட்டி கண்ட்ரி இருக்குன்னு அர்த்தம். சோ அங்க நிறைய கண்ட்ரி இருக்கு, அத ஹோலா நம்ம சொல்லும் போது த யூஸ் பண்றோம். இதே வந்துட்டு ஒரு தனி கண்ட்ரிய பத்தி சொல்லும் போது அந்த இடத்துல வந்துட்டு நீங்க த யூஸ் பண்ணக்கூடாது. இப்ப அமெரிக்கா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா த அமெரிக்கான்னு சொல்லக்கூடாது. அதுவே யுனைடெட் ஸ்டேட்குள்ள அமெரிக்கா இருக்கு, அதனால த யுஎஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். லண்டன் அப்படின்னு சொன்னீங்கன்னா த லண்டன் அப்படின்னு சொல்லக்கூடாது. பட் லண்டன் வந்து எதுக்குள்ள இருக்கு, யுனைடெட் கிங்டம் யூகேக்குள்ள இருக்கு, அதனால த யூகே அப்படின்ட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் இப்போ வந்துட்டு நீங்க கேம்ஸோட நேம் எல்லாம் சொல்றீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியும் ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. கிரிக்கெட், ஃபுட்பால், டென்னிஸ் அப்படின்ட்டு சொல்றீங்க இல்லையா. சோ ஐ லவ் கிரிக்கெட், ஐ பிளே டென்னிஸ், ஹாக்கி இஸ் மை ஃபேவரட் கேம். சோ இந்த இடத்துல எல்லாம் வந்துட்டு நீங்க தாங்கிறத யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், லாங்குவேஜஸ் நீங்க மென்ஷன் பண்ணீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்துட்டு நீங்க ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. சோ தமிழ், இங்கிலீஷ், பிரெஞ்சு, அரபிக் அந்த மாதிரி சொல்றீங்கன்னா இந்த பிளேசஸ்லயும் வந்துட்டு நீங்க எந்த ஆர்டிகல்ஸையும் யூஸ் பண்ணக்கூடாது.
தமிழ் இஸ் மை மதர் டங் அப்படின்ட்டு சொல்றோம். ஐ வாண்ட் டு ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படின்ட்டு சொல்றோம். ஸோ ஐ வாண்ட் டு ஸ்பீக் த இங்கிலீஷ், த தமிழ் இஸ் மை மதர் டங் அந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது. அண்ட் த லாஸ்ட் ஒன், நீங்க ஸ்ட்ரீட், சிட்டி, டவுன், அப்புறம் வந்துட்டு கண்ட்ரிஸ் ஆல்ரெடி நம்ம சொல்லியாச்சு. அண்ட் சில மவுண்டைன்ஸ், ஸோ இதோட பேர்லாம் சொல்லும் போதும் அதுக்கு முன்னாடி எந்த ஆர்டிகல்ஸும் வராது. ஐ மீன் நியூ ஸ்ட்ரீட் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஐ மீன் த நியூ ஸ்ட்ரீட் அப்படின்ட்டு சொல்ல முடியாது. அதே மாதிரி மை சிட்டி இஸ் தாஞ்சூர் அப்படின்னு தான் சொல்ல முடியும். மை சிட்டி இஸ் த தாஞ்சூர் அப்படின்ட்டு சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி தான் எல்லாத்துக்குமே வரும். இப்போ மவுண்டைன் ரேஞ்சஸ்க்கு வந்துட்டு நம்ம த யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் த ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஹிமாலயாங்கிற ஒரு மவுண்டைன் வந்துட்டு நிறைய குட்டி குட்டி மவுண்டைன் சேர்ந்தது, கண்ட்ரிஸ் மாதிரியே தான். ஸோ நிறைய குட்டி குட்டி கண்ட்ரிஸ் சேர்ந்ததா வந்துட்டு நம்ம தன்னு சொல்லுவோம், த யுனைடெட் கிங்டம் சொல்லுவோம். அதே மாதிரி நிறைய குட்டி குட்டி மவுண்டைன்ஸ் சேர்ந்தது வந்துட்டு நம்ம த ஹிமாலயாஸ் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணுவோம். இதுவே ஒரு தனி மவுண்டைனை பத்தி பேசும்போது எந்த ஆர்டிகலும் யூஸ் பண்ணக்கூடாது. And that's all about the video. உங்களுக்கு இதுல இருந்து clear idea கிடைச்சிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். I'll meet out with a new topic in a new video. Until then, it's bye from Shyam.